படம் நல்லாவே இல்லடா. இதான் படம் பார்க்கவே இல்லையடா. அதான் போன்ல பார்த்தனே. நீ அடிக்கிற என் கை நான் பூ பச்சிருக்குமா? நித்தின் ஏன் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? இவன் என்ன பண்ண தெரியுமாடா? தலைப்பட குட் பை ரிலீஸ் ஆயிடுச்சுல, ஃபுல் படத்தை HD பிரிண்ட் ஒரு லிங்க் குரூப்ல அனுப்புறான்டா. இதுக்கான சண்டை போடுற? நீ தான் தியேட்டர்ல பாத்துட்டல, டிக்கெட் எடுக்க காசு இல்லாத போன்ல பாக்குறான். நீ புரிஞ்சிக்க மாட்டற. தலை பென்சிலா தலை தியேட்டர்ல போறது ஆசை. டைரக்டர் அப்படி காமிச்சிக்கிறாரு, அத ஸ்பாயில் பண்றடா இவன் போன்ல படத்தை பாத்துட்டு வந்து கதை புரியல, கதை நல்லா சொல்லுவா, அத நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? ஏதோ நீ ப்ரொடியூஸ் பண்ணி படம் ஏத்த மாதிரி பேசுற. யாரோ ஒருத்தர் லிங்க் காமிச்சாங்க, நான் குரூப்ல போட்டேன். டிக்கெட்டுக்கு அதிகாதவன் ஒரு டிக்கெட் 1000 ரூபாய் சொல்றாங்க. இல்லாதவங்க எப்படி பாப்பாங்க? போன்ல தான் பாக்கணும். அப்படியாப்பா? யாரோ உனக்கு பிட்டு படம் அமிச்சா அது ஃபேமிலி குரூப்ல போடுவியா? அது தப்புன்னு தெரியுதுல, அது மாதிரி இதுவும் தப்பு. அது அவங்களோட 3 வருஷம் உழைப்புடா. ஒரு குழந்தை பெத்துறது எவ்வளவு கஷ்டமோ, ஒரு படத்தை எடுத்து வெளியே வருது அதோட பெரிய கஷ்டம்டா. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் கூட இவ்வளவு கோவப்பட மாட்டாரா? நீ வெறும் ஃபேன் தானே, ரொம்ப பண்ற. வெறும் ஃபேனா? அவரு நாங்க ஆக்டரா பாக்கலடா, என் குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறோம். அவருக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வந்து நிப்போம். பைத்தியமாடா நீங்க? அவரே உங்க வாழ்க்கை பாருன்னு சொல்லிருக்காரு. நீங்க என்னன்னா கடவுள அஜித் தானே சுத்தி நிக்கிறீங்க? அவர் சொன்னா நாங்க கேட்டுப்போம். அவருக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நாங்க நிப்போம். டைரக்டர் ரசிச்சு அந்த படத்தை எடுப்பாரு, நீங்க சிரிச்சு ஈஸியா போன்ல பாத்துடுவீங்களா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமாடா? சின்ன ஷார்ட் பிலிம்ல ஆரம்பிச்சு பெரிய படத்தை எடுக்கிற டைரக்டரே தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. எப்பா நான் பண்ணது பெரிய தப்பு தான், ஆளை விடு. நீ பண்ணது மட்டும் தப்பு சொல்ல, இந்த தப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துல வராத டைலாக்க ரீல்ஸ் பண்ற பேர்ல அவர் பேரை ஸ்பாயில் பண்றாங்கடா. ஒழுங்கா குரூப்ல போய் அந்த லிங்கை டெலிட் பண்ணு.